வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ரூபாய் 12,700 கோடிக்கு முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தலைமையில் திட்டக்குழு கூட்டம் தலைமை செயலக கருத்தரங்கம் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர் உட்பட அனைத்து துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் முடிவின் செய்தியாளரிடம் பேசிய ராதாகிருஷ்ணன், எழுச்சிமிகு புதுச்சேரி என்பதுதான் இக்கூட்டத்தின் முதல் நோக்கம் என்றும், புதுச்சேரி முன்னேற்றத்திற்கான அனைத்து கருத்துகளும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பெண்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ரேஷன் கடை திறப்பு, பெண்களின் கருத்துக்களை கேட்டறிந்து அத்திட்டம் மாற்றியமைக்கப்படும் என்றும், நீட் தேர்வு வேண்டாம் என்பவர்கள் உச்சநீதிமன்றம் தான் செல்ல வேண்டும் என தெரிவித்தார். எந்த திட்டங்களை எல்லாம் முன்பு அறிவித்தோமோ அதற்கு முன்னுரிமை தரப்படும் என்றும், கடன் தள்ளுபடிக்கான எல்லா முயற்சியும் எடுக்கப்படும் என்றார். மேலும் ஜூலை மாதம் ரூபாய் 12,700 கோடியில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய திட்டமிட்டு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் தொடர்ந்து 4 நாட்களாக சதம் அடிக்கும் வெயில், 103.8 டிகிரிக்கு மேல் கொளுத்தும் வெயிலால் மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். புதுச்சேரியில் கத்தரிக்கு பிறகும் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. இதன் காரணமாக பள்ளிகள் திறப்பு 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் கடந்த மாதம் இறுதியில் தொடர்ந்து 14 நாட்கள் 100 டிகிரிக்கு மேல் வெயில் கொளுத்தி வந்தது. நடப்பாண்டிலேயே அதிகபட்சமாக கடந்த மாதம்தான் 104 டிகிரி வெயில் பதிவாகியிருந்தது. இதனிடையே இந்த மாதம் முதல் நாளில் 103.5 டிகிரி வெயில் பதிவாகியது. அதன் பிறகு அடுத்தடுத்து மழை பெய்ததால் வெயிலின் தாக்கம் குறைந்தது. குளிர்ச்சியான சூழல் நிலவி வந்ததை அடுத்து பள்ளிகள் திறக்கப்பட்டன. தற்பொழுது கடந்த 4 நாட்களாக வெயில் 100 டிகிரிக்கு மேல் பதிவாகி வருகின்றது. அதிகபட்சமாக 103.84 டிகிரி வெயில் பதிவானது. இதனால் பகல் நேரங்களில் அனல் காற்றுடன் வெயில் கொளுத்துவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இரவிலும் வெப்பசலனம் நிலவுவதால் புழுக்கம் காரணமாக மக்கள் தூக்கமின்றி தவித்து வருகின்றனர். ஜூன் மாதத்தில் 100 டிகிரிக்கு மேல் வெயில் பதிவாகி வருவது மக்களை அவதிக்குள்ளாகி வருகின்றது. வெயில் காரணமாக கோடை வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க பொதுமக்கள் இளநீர், நுங்கு, தர்பூசணி, வெள்ளரி, நீர்மோர், பழச்சாறு மற்றும் குளிர்பானங்கள் வாங்கி பருகினர். இதனால் அவற்றின் விற்பனை ஜோராக நடைபெற்றது. புதுச்சேரி அருகே உள்ள பாரதியார் பல்கலைக்கூடத்தில் நிகழ்கலை நுண்கலை படிப்பில் சேருவதற்கான திறனறி தேர்வு ஜூன் 22ஆம் தேதி நடைபெறுகின்றது. அரியங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூட முதல்வர் அன்னபூரணி வெளியிட்ட செய்திக்குறிப்பில், பாரதியார் பல்கலைக்கூடத்தில் ஜூன் 22ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு திறனறி தேர்வு தொடங்குகின்றது. ஆகவே அன்று காலை 9 மணிக்கு பல்கலைக்கூட முதல்வர் அலுவலகத்தில் தேர்வர்கள் ஆஜராக வேண்டும். BBA இசை மற்றும் நடனத்தில் சேர்வதற்காக விண்ணப்பித்தவர்களுக்கு திறனறி தேர்வானது இசை, நடனத்தில் அவர்களின் திறமையை மதிப்பிடுவதற்காக கல்லூரியால் நடத்தப்படுகின்றது. தேர்வில் அவர்களின் செயல்திறன் அடிப்படையில் தகுதி மதிப்பெண் பட்டியலிடப்படும். சென்டாக் வழங்கிய +2 அல்லது அதற்கு சமமான தேர்ச்சி மற்றும் கல்லூரி பெற்ற மதிப்பெண் தகுதி பட்டியல் இறுதியாக எடுத்துக்கொள்ளப்படும். இளங்கலை நுண்கலை சேர்க்கைக்கு விண்ணப்பித்தவர்கள் ஓவியம், சிற்பம், பயன்பாட்டு கலை மற்றும் வடிவமைப்பு ஆகிய 4 சிறப்பு பிரிவுகளில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்யலாம். இசையில் இளங்கலை, நிகழ்கலை சேர்க்கைக்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் வாய்ப்பாட்டு, வீணை, வயலின், மிருதங்கம், தவில், நாதஸ்வரம் ஆகிய 6 சிறப்பு பிரிவுகளில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும். நடனத்தில் இளங்கலை, நிகழ்கலை சேர்க்கைக்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களுக்கு பரதநாட்டியம் முக்கிய பாடமாக ஒதுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களுக்கு இடையூறாக உள்ள ரெஸ்டோ பார்கள் மூடப்படும் என கவர்னர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்த நிலையில், ஆளுநர் மாளிகையில் கவர்னரை முதல்வர் ரங்கசாமி சந்தித்து பேசியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்களவை தேர்தலுக்கு பிறகு கடந்த சில நாட்களாக பாஜக MLAக்கள் தனியாக கூட்டம் நடத்தி துணைநிலை ஆளுநரை சந்தித்தனர். ரெஸ்டோ பார் விவகாரம் தொடர்பாக அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் துணைநிலை ஆளுநரை சந்தித்தார். அதனைத் தொடர்ந்து மக்களுக்கு இடையூறாக உள்ள ரெஸ்டோ பார்கள் மூடப்படும் என கவர்னர் தெரிவித்திருந்தார். கவர்னரின் பேச்சு புதுச்சேரி அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் ஆளுநர் மாளிகைக்கு சென்ற முதல்வர் கவர்னர் ராதாகிருஷ்ணனை சந்தித்து பேசியுள்ளார்.
அப்பொழுது தலைமை செயலர் சரத் சௌகானம் உடனிருந்தார். மக்களுக்கு இடையூறாக உள்ள ரெஸ்டோ பார்கள் மூடப்படும் என கவர்னர் தெரிவித்திருந்த நிலையில் முதல்வர் ரங்கசாமி கவர்னரை சந்தித்து பேசியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலாக்கா இல்லாத அமைச்சராக 3 மாதங்களாக திருமுருகன் தொடர்ந்து வரும் சூழலில் பாஜக எம்எல்ஏக்கள் அமைச்சர் பதவி கேட்டு வருவது புதுச்சேரியில் புது சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த ஒரே ஒரு பெண் அமைச்சர் சந்திர பிரியங்கா கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நீக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து 5 மாதங்களாக புதிய அமைச்சர் நியமிக்கப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் மக்களவைத் தேர்தல் நெருங்கிய சூழலில் கடந்த மார்ச் மாதம் காரைக்கால் வடக்கு தொகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ திருமுருகன் அமைச்சராக நியமிக்கப்பட்டார். ஆனால் இலாக்கா இல்லாத அமைச்சராக திருமுருகன் கடந்த 3 மாதங்களாக உலா வருகின்றார். தேர்தல் முடிவு கடந்த ஜூன் 4ஆம் தேதி வெளியானது. இதைத் தொடர்ந்து நன்னடத்தை விதிகள் வாபஸ் பெறப்பட்டு 10 நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை இலாக்கா அவருக்கு ஒதுக்கப்படவில்லை. சமீபத்தில் தேர்தல் தோல்விக்கு பிறகு பாஜக எம்எல்ஏக்கள் ஒன்று கூடி பேசினர். அதையடுத்து மாநிலங்களவை எம்பியும் மாநில தலைவருமான செல்வ கணபதியிடம் தங்களுக்கு சுழற்சி முறையில் அமைச்சர் பதவி தர வேண்டும், வாரிய தலைவர் பதவிகளை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இல்லாவிட்டால் சட்டப்பேரவையில் ஆளும் அரசுக்கு எதிராக பேசும் நிலை ஏற்படும் எனவும் எச்சரித்துள்ளனர். இதனால் புதுவை அரசுக்கு புது சிக்கல் ஏற்பட்டுள்ளது. 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வகுப்புகளை புறக்கணித்து காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் 70 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் மற்றும் 250க்கும் மேற்பட்ட ஆசிரியர் அல்லாத தொழில்நுட்ப பணியிடங்கள் காலியாக உள்ளது. இதனை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும். 51 பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு ஆணைகள் வழங்கப்பட்டு இதுவரை சம்பள உயர்வு கிடைக்கவில்லை. இதனை உடனடியாக அளிக்க வேண்டும். பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டு 4 ஆண்டுகள் ஆகியும் ஆட்சி மன்ற குழு அமைக்கப்படாமல் உள்ளதை கண்டித்து புதுச்சேரி பொறியியல் கல்லூரி ஆசிரியர் சங்கம் சார்பில் பணியை புறக்கணித்து காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்கலைக்கழக நிர்வாக அலுவலக நுழைவாயின் முன்பு நடைபெற்ற போராட்டத்திற்கு தொழிற்சங்கத்தின் தலைவர் பேராசிரியர் இளஞ்சேரலாதன் தலைமை தாங்க 100க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் மற்றும் பல்கலைக்கழக ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை பதாகைகளை கையில் ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய பேராசிரியர் கல்பனா, பல்கலைக்கழகமாக புதுச்சேரி பொறியியல் கல்லூரி தரம் உயர்த்தப்பட்டு 4 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை ஆட்சி மன்ற குழு அமைக்கப்படவில்லை. இதனால் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பட்டம் பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதேபோன்று பேராசிரியர்கள் 65 வயது வரை பணியாற்றலாம் என்ற யுஜிசி பரிந்துரையை அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும். 51 பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு ஆணைகள் வழங்கப்பட்டும் அதற்கான பலனை இதுவரை அரசு வழங்கவில்லை. இதனை உடனடியாக வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். பேராசிரியர்கள் மற்றும் பல்கலைக்கழக ஊழியர்கள் போராட்டத்தால் மாணவர்களின் வகுப்புகள் வெகுவாக பாதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. சன்னியாசிக்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் பாடப்புத்தகத்தினை அங்காளன் எம்எல்ஏ வழங்கினார். புதுச்சேரி சன்னியாசிக்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் பாடப்புத்தகம் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் ஆசிரியை சுதா மகேஷ் வரவேற்புரை ஆற்றினார். ஆசிரியை கிருத்திகா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். தலைமை ஆசிரியர் டேனியல் அந்தோணிராஜ் லியோ தலைமை தாங்கினார். இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் பாடப்புத்தகங்களை வழங்கினார். மேலும் பள்ளிக்கு 17 லட்சம் மதிப்பிலான 3 வகுப்பறைகளை கட்டித் தருவதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளதாக அறிவித்தார். நிகழ்ச்சி முடிவில் ஆசிரியை செந்தமிழ் செல்வி நன்றி கூறினார். சஞ்சீவி நகர் திரௌபதி அம்மன் கோவில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுச்சேரி அடுத்த சஞ்சீவி நகரில் உள்ள சஞ்சீவி விநாயகர், செங்கழநீர் அம்மன், திரௌபதி அம்மன், கங்கை அம்மன் கோவில்களின் பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் துவங்கியது. இந்நிலையில் முக்கிய நிகழ்வாக நேற்றிரவு தீமிதி திருவிழா நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
இதனைத் தொடர்ந்து பெண்கள் அங்க பிரதர்சனம் செய்து வேண்டுதலை நிறைவேற்றினார்கள். புதுச்சேரியில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற கருட சேவையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பெருமாளை தரிசனம் செய்தனர். புதுச்சேரி நகர பகுதியான மிஷன் வீதியில் ஸ்ரீ காலதீஸ்வரர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானம் உள்ளது. இத்தேவஸ்தானத்தில் உள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு 21ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 12ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் விழாவின் ஒரு நிகழ்ச்சியான கருட சேவை வீதி உலா மாலை நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு புதிய பட்டாடை உடுத்தி பல்வேறு வண்ண ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு கருட சேவையில் வைத்து மகா தீபாதனை காண்பிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பெருமாளை தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.